போன எபிசோடில் நம்ம ஹீரோ ரொம்பவே சாதாரணமாக ஹீரோயின் கிட்ட வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயின் நீ என்ன லூஸான்னு கேட்குறச்ச, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, இது ஒரு கான்ட்ராக்ட் டைப் மேரேஜ். பட் இந்த மேரேஜை நாம் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். கல்யாணம் ஆகி 3 மாதம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலுமே தரேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இதனால செம்மையா டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோயின் அப்போ இது ஒரு ஃபேக் மேரேஜான்னு கேட்குறா. அப்படி கூட சொல்லலாம், பட் இதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை, ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கெஞ்சுறாரு. அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோட கசின் தன்னோட செக்ரட்டரி கிட்ட நைட்டு நீங்கள் ரவுனாக்கு கொடுக்க போகிற பார்ட்டிக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு கேட்கும்போது அவளுமே இந்த பார்ட்டிக்கு வரப்போகிற எல்லாரோட பேரையுமே சொல்லி முக்கியமாக மார்க்குங்கிற ஒருத்தர் வரப்போகிறாருன்னு சொல்கிறதுனால நம்ம ஆளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஐயோ மார்க் மட்டும் என்னோட ஆளை பார்த்தானா கண்டிப்பாக உஷார் பண்ணிட்டு போயிடுவானே, இதுக்கு நான் என்றைக்கும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட அந்த பார்ட்டி எத்தனை மணிக்கு எங்கே நடக்குதுங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறான். தென் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேச்சை நம்பி ஆர்டர் கொடுத்த மேரி மீ ட்ரெஸ்க்கான பார்சலுமே வந்துடுது. கூடவே சேர்ந்து ஒரு ஃபோன் காலுமே வருது. ஆக்சுவலாக இந்த காலை நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு, பட் அவர் பேசுகிறது ஹீரோயினுக்கு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி காலை மியூட்டில் போட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கார பொண்ணுக்கிட்ட ஆலெக்ஸோட அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணை பேச சொல்லவும் அவளுமே பேச ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் இல்லை நான் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை திரும்ப ரிட்டர்ன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறதுனால அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு பே பண்ண வேண்டிய பணத்தை இன்னும் 3 நாளுக்குள்ளே பே பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களுக்கு தான் சிக்கல்னு நம்ம ஹீரோ சொல்கிறதுனால அந்த வெள்ளைக்கார பொண்ணுமே சொல்லிடுறா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேனே தெரியல. அதுவே இங்கே இருக்க நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பார்த்து பாஸ் நீங்கள் ரொம்பவே முரட்டுத்தனமாக நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. தென் நம்ம ஹீரோயின் இந்த பிரச்சனையை பற்றி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோ புலம்ப முடியுமோ அவ்வளோ புலம்பி இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியாது, ஒருவேளை யாராவது என்னோட ஷாப் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்னால் பிஸ்னஸ் கூட பண்ண முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே தனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறா. பட் யாருமே நம்ம ஹீரோயினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபாரின் காலுமே வருது. பயந்து போய் நம்ம ஹீரோயின் ஐயோ அலெக்ஸ் ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த காலை எடுக்காமல் விட்டுடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசாமல் நீ மிஸ்டர் மோ கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை மிஸ்டர் மோ தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹெல்ப் கேட்குறதுக்காக மிஸ்டர் மோக்குமே கால் பண்ணுறா. பட் நம்ம மிஸ்டர் மோ ஏதோ மொபைல் டவரே இல்லாத இடத்துல இருந்திருப்பாரு போல், ஸோ நாட் ரீச்சபிள்னு வந்துடுது. அப்புறம் என்ன நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்ம மிஸ்டர் மோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு பெயிண்ட்டை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போது அது எங்கே செய்கிறாங்க யார் செய்கிறாங்கங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே கண்டுபிடிச்சி நேரடியாக அந்த வில்லேஜுக்குமே நம்ம மிஸ்டர் மோ வந்துடுறாரு. பட் இப்போ நாங்கள் அந்த பெயிண்ட்டை செய்கிறதில்ல, பிகாஸ் அந்த பெயிண்ட் செய்கிற மிஷின் ரொம்பவே பழசாயிட்டதுனால நாங்கள் தூக்கி போட்டுட்டோம், வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வேறு மாதிரியான பெயிண்ட்லாம் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம மிஸ்டர் மோ அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பெயிண்ட்டு செய்ய எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு எவ்வளோ பெரிய மிஷின் வாங்கணுன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்கள் ஜஸ்ட் எனக்கு அந்த ஒரு பாட்டில் பெயிண்ட்டை மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும்னு கேட்டுக்கிறதுனால அந்த பெயிண்ட்டு செய்கிறவருமே ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோட கசின் பார்த்தோன்னா ரவுனாக்கான பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துல கீழேயே நின்றுட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி பயங்கர மனக்கலவரத்தில் இருந்துட்டுருக்கான். கரெக்டாக அப்போது அங்கே வர நம்ம ரவுனா என்ன பாஸ் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறச்ச, அதுவா இப்போ தான் என் ஜூனியர் பொண்ணு கூட டின்னர் ஃபினிஷ் பண்ணேன், ஒரே ரொமான்ஸ் தான் போ, அதான் அப்படியே ஜாலியாக இப்படி காத்தோட்டமாக நடக்கலான்னு சொல்லி வந்தேன்னு நம்ம ஹீரோட கசின் பயங்கரமாக சமாளிக்கிறான். ஓ அப்படியா, அப்போ நீங்களே இங்கே தனியாக என்ஜாய் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ரவுனா கிளம்புறதுனால ஒரு நிமிஷம் இரு நான் உன்னை காரில் கூட்டிகிட்டு போய் உன்னோட வீட்டிலையே ட்ராப் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோட கசின் சொல்கிறான். அப்போ நீங்கள் ஏதோ தனியாக நடக்க ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொன்னீங்களேன்னு ரவுனா கேட்குறதுனால ஹீரோ கசினுக்கு ரொம்பவே பல்பாகிடுது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்தே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னமோ என்னோட இந்த கம்பெனி உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பேசாமல் நீ வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடு, பிகாஸ் நீ எத்தனை நாள் தான் என்னோட வேலையும் சேர்த்து பார்த்துட்டு இருப்பங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கசின் கேட்குறச்ச, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது என்னோட கண்ணுக்கு நீ ஏதோ ஒரு குட்டி குழந்தை மாதிரி தெரிஞ்ச, பட் போக போக தான் உன்னோட நல்ல மனசு எனக்கு புரிஞ்சிச்சு, அதெல்லாம் விட முக்கியமாக நீ உன்கிட்ட வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அன்பாக ஜாலியாக நடந்துக்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உன் கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அட்மாஸ்பியரும் ரொம்ப சூப்பராக இருக்குது,
நீயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்காக உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ கூடிய சீக்கிரமாக உன்னையே நீ மாற்றிக்கிட்டு இந்த கம்பெனியோட எல்லா பொறுப்புகளையும் எடுத்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ரவுனா சொல்கிறதுனால ரொம்பவே எமோஷ்னல் ஆகிற நம்ம ஹீரோட கசின் டக்குன்னு ரவுனாவை ஹக் பண்ணி எங்கள் அப்பா கூட என்னை நம்பலை, பட் நீ நம்புற, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே விலகிக்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோட கசின் ரவுனாவை ஹக் பண்ணதுக்காக சாரி எல்லாம் கூட கேட்குறான். அதுக்கு நம்ம ரவுனாவுமே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஹக் பண்ணதை நினச்சி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுற ரேன் தன்னை பற்றின இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு, நீ ஆலெக்ஸ் கிட்ட அப்படி என்ன சொன்ன, எதுக்காக அவர் உன்னை ஹீரோட கசின்னு சொன்னார், நீ வேணும்னா ஹீரோவை ஒரு பணம் காய்க்கிற மரமாக பார்க்கலாம், பட் ஹீரோ தான் என்னோட மொத்த உலகமுமே. ஸோ நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவை விட்டு விலகி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு ரேன் அங்கே எழுந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து கால் வரும்னு சொல்லி 3 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கு உங்களோட ஹெல்ப் தேவையில்லை போலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்துமே கால் வந்துடுது. தென் நம்ம ஹீரோவை நேரில் மீட் பண்ணுறதுக்காக வர நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்த அந்த 3 மாத கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்குமே ஒத்துக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ ஓகே, இந்த கல்யாணத்துக்காக நான் உனக்கு 1 மில்லியன் yen தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஆலெக்ஸ் உனக்கு மேரி மீ கான்ட்ராக்டுக்காக கொடுக்குற ஷேரை அப்படியே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அப்போது எங்கள் ஒய்மாலுக்கு ஏற்பட போகிற நஷ்டம் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், அதுக்காக நாங்கள் உங்களோட ஆன்லைன் வெப்சைட், உங்கள் அம்மாவோட லாண்ட்ரி, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடுவோங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து என்ன நீ என்ன ட்ரிகர் பண்ணுறியாங்கிற மாதிரி கேட்குறச்ச, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா கண்டிப்பாக என்னால் உன் ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ஈவன் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே பேக்கெல்லாம் போட்டு முறுக்குறா. இதை நோட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன ரொம்பவே கோவமாக வருதான்னு கேட்குறச்ச அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பென் எடுத்து சைன் போடுறதுக்காக போகும்போது ஓகே நான் உனக்கு ஒரு 3 கண்டிஷன் சொல்லணும்னு சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ நான் தான் உனக்கு கண்டிஷன்லாம் போடுவேன், நீ எனக்கு போடக்கூடாதுன்னு ரிப்ளை பண்ணுறதுனால இங்கே பாரு ப்ரோ, கண்டிப்பாக என்னை தவிர உனக்கு வேறு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஸோ நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இப்போது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தங்க போகிற வீட்டில் தனி ரூம் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு நீ கேட்குற மாதிரியே ரூம் தனியாக தரேன்னு ஒத்துக்கிறாரு. அடுத்த கண்டிஷனாக என்னதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கிட்டத்தட்ட இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறதுனால நான் உன்கிட்ட வேலை பார்க்குற மாதிரி தான், ஸோ நான் உனக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் ஒய்ஃபாக நடிப்பேன், அதையும் தாண்டி அதிகமான நேரம் நடிக்கணும்னா அதுக்காக நீ எனக்கு 2 மடங்காக பே பண்ணணும்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் டபுள் என்ன நான் ட்ரிபிளாக பே பண்ணுறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறாரு. ஓகே, இப்போ நான் போட போகிற 3வது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் நான் உனக்கு ஒய்ஃபாக நடித்தாலும் எக்காரணத்தை கொண்டும் நீ என்ன லவ் பண்ணிடக்கூடாது, என் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி நான் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ வர்த்தில்லைன்னு சொல்லிடுறாரு. தென் நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹாப்பி மேரிட் லைஃபுங்கிற மாதிரி சொல்கிறாரு. கட் பண்ணால் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் தன்னோட ஃபேமிலி கிட்ட இந்த மாதிரி எனக்கு இன்னும் 3 நாளையில் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லி இன்விடேஷன்லாம் கொடுக்கறதுனால மொத்த ஃபேமிலியுமே பயங்கர ஷாக் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோயின் இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறத சொல்லாமலே இருக்கா. ஆனால் அதுவே இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோன்னா தன்னோட அப்பா கிட்ட இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், எதுக்காக நடக்குது, யார் கூட நடக்க போகுது, எத்தனை நாள் வரைக்கும் இது எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்குங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே சொல்லிடுறதுனால உனக்கு என்ன கல்யாணம்னா ரொம்பவே விளையாட்டாக போயிடுச்சா, கல்யாணங்கிறது எவ்வளோ ப்ரீஷியஸான ஒன்று தெரியுமா, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சுனாலும் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, நான் கொடுத்துருப்பேனே, எதுக்கு நீ போயும் பணத்துக்காக போய் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. தென் இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கியாங்கிற மாதிரி கேட்குறதுனால நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ தன்னோட அப்பா கிட்ட எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் சொந்த பணத்தில் முன்னேறணுங்கிறதுக்காக ஒய்மால்னு சொல்லி ஒரு பெரிய ஷாப்பிங் மாலை ஆரம்பித்தேன், இப்போது அந்த மாலுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறதுனால தான் அதுலேருந்து அதை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஸோ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்தோன்னா யாருன்னே தெரியாதவனுக்கெல்லாம் என்னால் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கச்ச கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் மேரேஜ் கிஃப்டாக ஹீரோயின் ஃபேமிலிக்கு நிறையவே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்னோட ஃபியான்ஸே வீட்டிலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அப்பா இன்னும் டென்ஷன் ஆகி யாரை கேட்டு இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க, திரும்ப இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்தவும்
ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு கார் கீ கொடுத்து உங்களுக்காக ஒரு கார் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றதுனால, ஓ இதெல்லாம் என்னோட மருமக பையன் தான் அனுப்பி வச்சாரா, என் மருமக பையன் ரொம்பவே நல்லவரா இருப்பாரு போலன்னு சொல்லி மொத்த குடும்பமுமே ஃப்ளாட் ஆகிடுது. பட் நம்ம ஹீரோயின் அம்மா மட்டும் இதில் ஏதோ சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. தென் இங்கே ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் ஆன நம்ம ஹீரோட அப்பா, இந்த விஷயத்துக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மைசன், பட் இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சாமி ஆடிடுவாங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களும் அம்மாவும் கிட்டத்தட்ட 4 மாதம் ஃபாரின் டூருக்கு போக வேண்டியதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ நீங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்புனா மட்டும் போதும். அந்த 4 மாத கேப்பில் நான் இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிடுவேன். ஒருவேளை உங்களுக்கு என்னோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா அதுக்காக நான் ஷூட் கூட பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனது ஷூட்லாம் பண்ண போகிறீங்களான்னு கேட்டு நம்ம ஹீரோட அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறதுனால, ஆமாப்பா இதுதான் அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜுங்கிறதுனால இதெல்லாம் ரொம்பவே முக்கியம்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணிடுறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வரும்போது மறக்காமல் ஆலெக்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். அதுவே இங்கே நம்ம மிஸ்டர் மோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதுனால அந்த பெயிண்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இது யாருக்குன்னு கேட்குறச்ச, என் ஃப்ரெண்டுக்காக தான், அவளுக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்திலேயே இதுதான் பெஸ்ட்டு கலருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான்னு சொல்கிறதுனால அவர், ஓ அப்போ அந்த பொண்ணு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டானு கேட்குறச்ச, அதெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம மிஸ்டர் மோ ரிப்ளை பண்ணிடுறாரு. அதுவே இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோயின் ஆலெக்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து, வாவ் பார்க்குறதுக்கே டிசைன் செம்மையாக இருக்குல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச, கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோ, அதுக்காக தான் நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறையவே பணம் பே பண்ணேன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ வாங்கி திரும்ப ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் விட முக்கியமாக ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசினா அந்த வெள்ளைக்கார பொண்ணையும் நம்ம ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் தெரிய வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டதுனால ஹீரோக்கு அகெயின்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம ஹீரோ வழக்கம் போல் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாததுனால நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, ஓகே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஹை காட்டுறச்ச நம்ம ஹீரோ கண்டுக்கல. ஸோ நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹை காட்டும்போது, ஓ நீங்கள் தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு அந்த 3rd ரேட்டட் மாடலான்னு கேட்டு செமையாக கலாய்க்கிறான். 3rd ரேட்டட் மாடல்னா இந்த மாடலிங்லேயே எடுபடி உப்புக்கு சப்பானின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. தென் நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு வந்ததும் நம்ம ஹீரோ திரும்ப அழகில் அப்படியே மயங்கிடுறாரு. பட் இப்போ நம்ம ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால ஷூ போட கஷ்டப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அவராகவே வாண்டடாக ரொமான்டிக்காக வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஷூஸ்லாம் போட்டு விடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோட கசின் ஹீரோ கிட்ட ரொம்பவே கோவமாக ஒரு மேகசீனை காட்டி, இந்த மேகசீனில் உனக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க, இது என்ன உண்மையானு கேட்குறச்ச நம்ம ஹீரோ ரொம்பவே கூலாக, அப்படியும் வச்சுக்கலாம், அந்த மேகசீனில் நான் பார்க்க எப்படி ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கேனான்னு கேட்குறாரு. உனக்கு என்னப்பா குறை, அம்பானி வீட்டு பையன் மாதிரி அம்சமாக இருக்க, ஆனால் இந்த பொண்ணு உனக்கு சுத்தமாக மேட்சே ஆக மாட்டாங்கிற மாதிரி இவன் சொல்லவும், இங்கே பாரு ப்ரோ, என்னதான் இருந்தாலும் நான் அந்த பொண்ணை ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நீ கண்டிப்பாக மரியாதை கொடுத்து தான் பேசணும்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி நீ எனக்கு முன்னால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நம்ம ஹீரோவோட கசின் கேட்குறான். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏதாவது கேமில் தோற்றுருக்கேனா? இல்லைல்ல, அப்போது உனக்கு முன்னால் எனக்கு மேரேஜ் ஆகிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ரேன் ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ண? ஹீரோயினும் வெயின் குரூப்போட ஓனர் மிஸ்டர் மோவும் அடிக்கடி மீட் பண்ணி தனியாக பேசிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் உனக்கு தெரியாதான்லாம் கேட்குறா. பட் நம்ம ஹீரோ ரொம்பவே கூலா, நீ நினச்சி வருத்தப்படுற அளவுக்குலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்கான மேட்ரு தான், ஸோ நானே இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் நம்ம ரேன் ரொம்பவே அப்செட் ஆகி அங்கே இருந்து போயிடுறா. தென் நம்ம ரேனை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக காரில் கூட்டிகிட்டு போகிற நம்ம ஹீரோவோட கசின், உனக்கு மனசு விட்டு சத்தமாக அழணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக அழுதுரு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லவும் நம்ம ரேனுமே பயங்கரமாக அழுதுகிட்டே, நான் லாஸ்ட்டாக சின்ன வயசில் என்னோட ஸ்கர்ட் கிழிஞ்ச போதான் அழுதேன், அதுலேருந்து ஹீரோ தான் என்னை காப்பாத்துனா. அன்னைக்கு என்கிட்ட ஹீரோ, நாம் அழுகுறதுனால நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிறாது, எதுவாக இருந்தாலுமே நாம் தான் களத்தில் இறங்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னது இப்போ வரைக்கும் என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ நான் ஹீரோக்காக தான் அழுகுறேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட மேரேஜ். அப்போது அங்கே வர நம்ம ஹீரோவோட பாட்டி ஹீரோயினை பார்த்து ஹீரோ கிட்ட, நீ நிஜமாவே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு கேட்குறச்ச நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிடுறாரு. இப்படியே நம்ம ஹீரோவோட பாட்டி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி, ஆமாம் பாட்டி நான் இந்த பொண்ணை ரொம்பவே காதலிக்கிறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட பாட்டியுமே சூப்பர்டா பேராண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, இதுக்கப்புறம் ஹீரோ உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க.
தென் அங்கே வர நம்ம ரேன் ஹீரோக்கு கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி நீ என்கிட்டேருந்து என்னோட காதலையே பறிச்சிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜுங்கிறதுனால நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. ஆக்சுவலாக எனக்கு எந்த வெட்டிங் சீன் பார்த்தாலுமே விண்ணை தாண்டி வருவாயா ஞாபகம் தான் வரும். தென் அந்த வெட்டிங் நடத்தி வைக்கிற ப்ளீஸ் என்னப்பா கல்யாணத்துக்கு சம்மந்தமானு கேட்கவும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா சம்மதங்கிறா. அதுவே நம்ம ஹீரோ நடிக்கிறதுக்காக எனக்கு சம்மதம்னு ரொம்பவே க்யூட்டாக ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ரிங்லாம் போட்டு விட்டுட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ 2 பேரோட லிப்ஸுக்கு நடுவில் ஃபிங்கரை வச்சு கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல உனக்கு கூட அப்பப்போ மூளை வேலை பார்க்குதுன்னு சொல்கிறா. கட் பண்ணால் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட அம்மா தாயே தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கம்மியாக ட்ரிங்க்ஸ் பண்ணு, இல்லைனா கண்டிப்பாக ஒன்றை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஹீரோயின் ஒருவேளை நான் கம்மியாக குடிச்சேன்னா கண்டிப்பாக டென்ஷனில் இங்கேருந்து நான் ஓடி போயிடுவேன் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுகிட்டே பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோ கையில் ஒரு லெட்டர் கொடுக்கவும் அதை படிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தனியாக வந்துடுறாரு. அந்த லெட்டர் கூட ஒரு டெபிட் கார்டு இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினோட அம்மா இதுக்கு முன்னே நான் உங்களை மீட் பண்ணதே இல்லை, ஸோ உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பட் என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் கண்டிப்பாக என்னோட பொண்ணை எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை என் பொண்ணு ரொம்பவே கவலையாக இருக்குன்னு சொன்னான்னா அவளுக்கு சாப்பிட ஏதாவது ரொம்ப ரொம்ப காரமாக வாங்கி கொடுங்க. அப்புறம் என் பொண்ணு ரொம்பவே முக்கியமாக ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டா. என்னதான் இப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் என் பொண்ணு அவளோட லட்சியத்தை அடையிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் என் பொண்ணை நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கங்கன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிறதுனால நம்ம ஹீரோவுமே அதை படித்து பார்த்துட்டு சிரிக்கிறான். தென் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகத்தில் பயங்கரமாக சரக்கடிச்சிட்டு ரூம் பெட்டில் கவுந்து கிடக்கும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் உங்களுக்காக எல்லாருமே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்கன்னு ஹீரோவை கூப்பிடுறான். இல்லை கண்டிப்பாக என்னால் வர முடியாது, இப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக ஹீரோயின் குடிச்சு செத்து போயிடுவா. அப்புறம் நாளைக்கு மீடியாலலாம் புதுசாக கல்யாணம் ஆன ஹீரோவோட ஒய்ஃபு டெட் பாடியாக அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி நியூஸ் வரும். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஸோ யாராக இருந்தாலுமே நான் நாளைக்கு மீட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வாமிட் எடுக்கிற மாதிரி சீன்லாம் போடுறதுனால நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்க கர்ச்சீஃபை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி எப்படியோ அந்த வாமிட்டை சமாளித்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறா. என்னோட கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா, கடைசியில் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுகுறதுனால நம்ம ஹீரோ அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலை, நீ ஒரு பொறுக்கி ராஸ்கல் பன்னி பேய் நாய் குரங்குன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு, ஆனால் உன்னை எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே பொறாமையாக இருக்குது. பிகாஸ் நீ எப்போ அழணும்னு தோணினாலுமே நீ அழுகுற, எப்போ சிரிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே சிரிக்கிற. ஆனால் நான் ஃபீல் பண்ணி அழுது சந்தோஷப்பட்டு சிரிச்சின்னு சொல்லி என்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி பல வருஷம் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த கிளார்லையே தூங்கிடுறா. அப்போ நம்ம ஹீரோவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவையுமே சேர்த்து பிடிச்சு இழுத்து பெட்டில் தள்ளி ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ எப்படியாவது ஹீரோயினை விட்டு விலகி போகலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோவை விடாமல் ஹக் பண்ணிக்கிட்டே குட் நைட்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே குட் நைட்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. நைட்டு பயங்கர சோகத்தில் இருந்த நம்ம ஹீரோயின் செமையாக சரக்கடிச்சு மட்டையாகி அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு பெட்ஷீட் இருக்கிறதுனால ஐயோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோ கூட தான் தூங்கியிருக்கோமான்னு சொல்லி ரொம்பவே பயந்து போய் இன்சென்ஷன்னு சொல்லி ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ரூம்குள்ளே வர நம்ம ஹீரோ நைட்டு நீ இருந்த போதையில் கண்டிப்பாக என்னை பேசியே கொலை பண்ணியிருப்ப, அதனால தான் நான் என் பக்கத்தில் இருக்கிற வார்ட்ரூப் ரூம்லேயே தங்கிட்டேன், ஓகே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 3 மாதம் கான்ட்ராக்ட் போட்டு தங்க போகிற அந்த மொத்த வீட்டையுமே சுற்றி காட்ட ஆரம்பிக்கிறாரு. தென் நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கப்புறம் நைட்லாம் நான் எங்கே தூங்குறதுன்னு கேட்குறா. ஒருவேளை நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு இந்த வீட்டில் ஒரு தனி ரூம் கொடுத்தா கண்டிப்பாக இது ஒரு ஃபேக் மேரேஜுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஸோ நீ என்னோட ரூம்லையே தங்கிக்கோ, மற்றபடி உன் மேலே கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வராது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக என் ரூம்குள்ளேயே ஒரு வார்ட்ரூப் ரூம், அதாவது நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸு ஷூ டை வாட்செல்லாம் அந்த ரூமில் தான் இருக்கும். அந்த ரூம்லையே ஒரு சோஃபா கூட இருக்குது. ஸோ நீ இந்த ரூம்லையே தங்கிக்கோன்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டிலேருந்து அதிர்ஷ்டத்துக்காக எடுத்துகிட்டு வந்த செடிக்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்கிறா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்த நம்ம மிஸ்டருமோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்கிறத சோஷியல் மீடியாஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சோகமாக்கிடுறான்.
அதுவே இங்கே நம்ம ரேன் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எத்தனை நாளாக பழக்கம்னு ஹீரோவோட கசின் கிட்ட கேட்டுட்டு இருக்கச்ச அவன் என்ன சும்மா 1 மாதம் இருக்கும்னு சொல்கிறான். எனது 1 மாதம் தானா, அதுக்குள்ளே எப்படி இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? அதெல்லாம் சரி, ஹீரோயினை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறா. இல்லை, எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது. பட் நான் லாஸ்ட்டாக அவளை பார்க்கும்போது அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஹீரோவோட கசின் ஹீரோயின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை ரேன் கிட்ட காட்டுறான். அவனை வச்சு நம்ம ரேன் ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா வெக்கேஷனுக்காக வெனிஸுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோவோட அம்மா மொபைலுக்கு ஏதோ முக்கியமான மெசேஜ்லாம் வரதுனால ரொம்பவே பதறி போய் நம்ம ஹீரோவோட அப்பா டக்குன்னு அதை எடுத்து டெலீட் பண்ணிடுறாரு. இதை நோட் பண்ணுற நம்ம ஹீரோவோட அம்மா, நீங்கள் வழக்கமாக இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டீங்களே, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதையோ என்கிட்ட இருந்து நீங்கள் மறைக்கிற மாதிரி தெரியுது, உண்மை சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லலாமா வேண்டாமா இல்லை இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக முழிக்க ஆரம்பிக்கிறாரு. தென் நைட்டில் தூங்குறதுக்காக நம்ம ஹீரோவோட வார்ட்ரூப் ரூம்குள்ளே வர நம்ம ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோ தூங்காமல் புஷ்அப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஏன் பாரு எனக்கு சிவியரான இன்சோமேனியா இருக்குது, ஸோ என்னால் இந்த மாதிரி கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் பண்ணாதான் தூங்க முடியும்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் உன்னோட மனசு மூளை உடம்பு ஃபுல்லாகவே வெறும் கெட்ட தாட்ஸாகவே இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக கலாய்க்கவும் இன்னைக்கு நைட்டு நான் என்னோட வார்ட்ரூப் ரூமில் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே எழுந்து கிளம்புறாரு. பட் நம்ம ஹீரோயின் தனியாக தூங்க பயமாக இருக்குன்னு சொல்லி தானே இங்கே வந்தா. ஸோ 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மொதல் நாள். ஸோ நீ தனியாக தூங்குற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே பிரச்சனை ஆகிரும்னு சொல்கிறதுனால ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஓடி போய் நம்ம ஹீரோவோட பெட்டில் ஏறி உட்காந்துக்கிட்டு நீ பக்கத்தில் இருக்கிற ராக்கிங் சேரில் தூங்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறதுனால செமையாக டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோயின் பக்கமாக வந்து இது என்னோட வீடு, என்னோட கான்ட்ராக்ட், ஸோ நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், ஒழுங்காக நீ போய் அதில் படுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை விரட்டி விட்டுட்டு புக்கு படிக்க ஆரம்பிக்கிறாரு. சத்தமாக புக் படிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு ஃபேரிடெய்ல் ஸ்டோரிங்கிறதுனால நம்ம ஹீரோ ஏதோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் கதை சொன்னால் அசந்து தூங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி டக்குன்னு ஹீரோயின் படிக்க ஆரம்பித்ததுமே தூங்கிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஏதோ என்கிட்ட இன்சோமேனியா இருக்குது அது இதுன்னு சொன்னானே, ஆனால் இப்போ என்ன இப்படி தூங்குறான்னு சொல்லி ஹீரோக்காக பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு அவளுமே வந்து தூங்கிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்து பார்க்கும்போது மணி கரெக்டாக 7. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகுற நம்ம ஹீரோயின் கிட்ட நைட்டு நான் எத்தனை மணிக்கு தூங்குனேன்னு கேட்குறச்ச நான் அந்த ஃபேரிடெய்ல் ஸ்டோரியை படிக்க ஆரம்பித்ததுமே நீ தூங்கிட்டேன்னு சொல்கிறதுனால அப்போ இனிமேல் டெய்லி நைட்டு நீ எனக்காக அந்த ஃபேரிடெய்ல் ஸ்டோரியை படித்து காட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். தென் நம்ம ஹீரோ வழக்கத்தை விட ஆஃபீஸுக்கு ரொம்பவே லேட்டாக போகிறதுனால ஹீரோட அசிஸ்டண்ட் என்னாச்சு பாஸ்ன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறதுனால ஏன் உங்கள் டாக்டர் ஏதாவது ரொம்பவே ஸ்ட்ராங்கான தூக்க மாத்திரை கொடுத்தாரான்னு நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் கேட்குறச்ச அதெல்லாம் இல்லை நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் என் கூட இருந்தான்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணவும் என்ன பாஸ் நைட் ஏதாவது கசுமுசா நடந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கேட்குறதுனால ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி டேய் வாயை முட்டு வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அகெயின்ஸ்டாக பிஸ்னஸ் பண்ணதுனால ஒரு பெரிய கம்பெனி நம்ம ஆன்லைன் வெப்சைட்டையே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஹீரோ பேர் வந்து இன்ஷின்ஷன், ஓகே இன்ஷின்ஷனோட ஒய்ஃபு, ஸோ உனக்கெல்லாம் இது பெரிய மேட்ரே இல்லை, நீ ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஆமாம்ல நான் இன்ஷின்ஷனோட ஒய்ஃப் தானே, ஸோ வா இதையே நம்ம ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டாக வச்சு நம்ம கம்பெனியை பிளாக் பண்ண அந்த கம்பெனிக்கு போய் டைரெக்டாக பேசலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த பெரிய கம்பெனிக்குமே போகிறா. ஆனால் அங்கே நம்ம ஆளுங்க 2 பேர்கிட்டையுமே இந்த சிஇஓவை மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் இல்லாததுனால 2 பேரையுமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயின் நான் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் இன்ஷின்ஷனோட ஒய்ஃபுன்னெலாம் கூட சொல்லி பார்க்குறா. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்போது கரெக்டாக அங்கே நம்ம மிஸ்டர் மோ வரதுனால நம்ம ஹீரோயின் என்ன ஒரு கோயின்சிடென்ட் பார்த்தீங்களா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் அதுவா நான் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு நம்ம மிஸ்டர் மோ சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையில் எங்களோட ஆன்லைன் சைட்டு மாட்டிக்கிச்சு, ஸோ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்குறதுனால நம்ம மிஸ்டர் மோவுமே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் அந்த கம்பெனியோட சிஇஓவை மீட் பண்ணி இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. தென் அந்த ரூமில் நம்ம ஹீரோயின் நிறையவே பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான பெயிண்டிங், அது மட்டும் இல்லாமல் பயங்கர காஸ்ட்லி, ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனி சிஇஓவோட பெயிண்டிங் ஸ்கில்லு வேறு லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம மிஸ்டர் மோவோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் மோ கிட்ட சிஇஓ சார் சீக்கிரமாக வாங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க 2 பேரும் பார்த்து பேசுகிறதுக்காக வந்த சிஇஓவே நம்ம மிஸ்டர் மோ தாங்கிற விஷயம் தெரிய வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க.
ஈவன் நம்ம மிஸ்டர் மோவுமே தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினோட வெப்சைட்டை நம்ம கம்பெனி பிளாக் பண்ணியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து சரி பண்ணி விடுங்கன்னு ஆர்டர் போட்டுடுறாரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட பாட்டி அவங்களாவே சொந்தமாக டிசைன் பண்ண ஒரு ஹேண்ட்பேக்குக்கான பேசிக் அவுட்புட்டை நம்ம ரேன் கிட்ட கொடுத்து ஏதாவது பெரிய டிசைனர் கிட்ட ரெடி பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்ததுனால நம்ம ரேனுமே அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெஞ்சு டிசைனர் கிட்ட கொடுத்து அந்த ஹேண்ட்பேக்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி கிட்ட கொடுக்குறா. பட் நம்ம ஹீரோவோட பாட்டி இந்த ஹேண்ட்பேக் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும், பிகாஸ் என்னோட பேரனை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக நான் அவளுக்கு கொடுக்குற கிஃப்டாக தான் இதை டிசைன் பண்ணி ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொன்னதும், ஆட பாவி பாட்டி, ஹீரோயினுக்கு கிஃப்ட்டுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இதை நான் செஞ்சுருக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம ரேனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அதுவே இங்கே லஞ்சுக்காக வந்திருக்க இடத்துல நம்ம ஹீரோயின் மிஸ்டர் மோ கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் கேட்டு கால் பண்ணியிருந்தேன், பட் நீங்கள் அட்டன் பண்ணலன்னு சொல்கிறதுனால நம்ம மிஸ்டர் மோ ரொம்பவே பதறி போய் என்ன ஏதுன்னெலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக பெருசாக ஒன்றும் இல்லை, நான் இப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறா. தென் நம்ம மிஸ்டர் மோ ரொம்பவே தயங்கி ஹீரோயின் கிட்ட திடீர்னு நீங்கள் எதுக்காக ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்குறச்ச, நீங்கள் என்ன நானுமே தான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு திங்கிங்கில் சொல்லிட்டே டக்குன்னு நார்மல் மோடுக்கு வந்து, அது ஒன்றும் இல்லை, நான் ஹீரோவை லவ் பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல, பட் டக்குன்னு ஹீரோவை லவ் பண்ணிட்டேன், அதனால தான் நாங்கள் 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக சமாளிச்சிடுறா. ஓ அப்படியான்னு சொல்லி நம்ம மிஸ்டர் மோ, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இந்த பெயிண்ட்டை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்ததுமே எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்தது, அதனால தான் உங்களுக்காக இதை நான் வாங்கிட்டேன்னு ரிப்ளை பண்ணுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுக்குமே அந்த பெயிண்ட்டை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த பெயிண்ட்டை கேட்டு நான் எத்தனை கடையில் ஏறி இறங்கினேன் தெரியுமா, எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு தேவைப்படுற கிஃப்ட்டை நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய ஆசைப்பட்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட தாராளமாக கேளுங்கன்னு சொன்னதும் நம்ம மிஸ்டர் மோ, அப்போ நீங்கள் எனக்காக இந்த பெயிண்ட்டை வச்சே ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி தர முடியுமான்னு நம்ம மிஸ்டர் மோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நம்ம ஹீரோயின் இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு ஒத்துக்கிறா. இருந்தாலும் மிஸ்டர் மோ ஒரு தயக்கத்தோடையே, இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, ஸோ நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங்லாம் சொல்லி தருவீங்களான்னு கேட்குறச்ச, கல்யாணம் ஆகியிருந்தா என்ன, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்றைக்குமே ரிட்டன் வாங்க மாட்டேன், முக்கியமாக நீங்கள் என்ன மிஸ்ஸஸ் மேடம்லாம் கூப்பிட வேண்டாம், எப்பயும் போல் என் பேரை சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொல்லிடுறா. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோவோட பாட்டி அந்த ஹேண்ட்பேக்கை கிஃப்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன பாட்டி இந்த ஹேண்ட்பேக் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தெரியுதேன்னு சொல்லுவோம், அதெல்லாம் பற்றி நீ எதுவும் பெருசாக தேவையில்லாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்காத, இன்கேஸ் நீ எனக்கு ஏதாவது திரும்ப ரிட்டர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஒரு குட்டி அழகான கொள்ளு பேரனை பெற்றுக்கொடுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமாக வந்துடுது. தென் நம்ம பாட்டி ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான், அவனை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம ஹீரோ இந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது நீ ஹீரோ கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடி அதில் தோற்று போயிட்டீன்னா கண்டிப்பாக ஹீரோக்கு மேலே இருக்கிற கோவம் போயிடுங்கிற மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறதுனால நம்ம ஹீரோயினுமே சொல்லுங்கள் பாஸ் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறா. இதுக்கப்புறம் நீ என்னை வீட்டில் டார்லிங்னு சொல்லி தான் கூப்பிடணும், ஒருவேளை நாம் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த கான்ட்ராக்ட் விஷயம் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் இருந்து கம்மி பண்ணிப்பேன், ஸோ நீ விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த வீட்டில் நடிக்கணும்னு சொல்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் சொல்லுங்க டார்லிங்னு ரிப்ளை பண்ணுறா. என்ன காரணத்துக்காக நீ வெயின் குரூப்போட சிஇஓ மிஸ்டர் மோவை மீட் பண்ணி தனியாக சீக்ரெட்டாக பேசினேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆட பாவி, நான் எது பண்ணாலுமே உனக்கு தெரிஞ்சிருமா, நான் ஒன்றும் மிஸ்டர் மோவை தனியாக மீட் பண்ணி சீக்ரெட்டாலாம் பேசலை, பப்ளிக் பிளேஸில் ரொம்பவே ஃப்ராங்காக தான் பேசிட்டு வந்தேன், இதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. சரி, உனக்கும் மிஸ்டர் மோக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறச்ச, நானும் மிஸ்டர் மோவும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், ஈவன் அவர் என்னோட சீனியர்னு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்கள் பாட்டி எனக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான இந்த கிஃப்ட்டை கொடுத்தாங்க, இது எனக்கு வேண்டாம், பிகாஸ் நம்ம கான்ட்ராக்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலை, ஒருவேளை இந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த கிஃப்ட்டை நம்ம ஹீரோ கிட்டேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா. பட் நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம், இதை பாட்டி உனக்காக ஆசையாக கொடுத்துருக்காங்க, ஸோ நீயே வச்சுக்கோன்னு சொல்லவும், அப்போ நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கம்மி பண்ண மாட்டீங்களேன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறச்ச, நான் இன்னும் உன் மேலே கோவமாக தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி சொன்னாங்க இல்லையா, ஹீரோ கூட ஏதாவது கேம் விளையாண்டு தோற்று போனான்னா நம்ம மேலே இருக்கிற கோவம் ஹீரோக்கு போயிரும்னு சொல்லி, அதுக்காக நம்ம ஹீரோவை வாங்கலாம் ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்றா.
ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம ஹீரோயின் வின் பண்ணிடுறா. இதனால் ஹீரோ ரொம்பவே சோகமானதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு மேட்ரே புரிய வருது. ஐயையோ, ஆர்வ கோளாறுல வின் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகி இவகிட்ட எப்படி நாம் தோற்று போகணும்னு சொல்லி அங்கே எழுந்து போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி வாங்கலாம் இன்னொரு ரவுண்டு விளையாடலாம், என்ன என்கிட்ட தோற்று போயிடுவேன்னு பயமாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேணுக்குன்னே சீண்டி விடுறதுனால நம்ம ஹீரோவுமே செகண்ட் ரவுண்டு ஹீரோயின் கூட சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. இதில் நம்ம ஹீரோயின் விட்டு கொடுத்து ஹீரோ வின் பண்ணிடுறாரு. பட் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாததுனால ஹீரோயின் கிட்ட ஹைஃபை பண்ணுறதுக்காக வரச்ச டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓ சாரி, நான் என்னோட கசின் நினச்சேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ தூங்குறதுக்காக எழுந்து போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ரவுனா யார்கிட்டையோ மொபைலில் ரொம்பவே சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறதுனால செம்மையாக டென்ஷன் ஆகுற நம்ம ஹீரோட கசின் ஸ்ட்ரைட்டாக அவகிட்டயே போய் யார்கிட்ட இப்படி சிரித்து பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்குறச்ச அவள் கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு ரிப்ளை பண்ணுறா. கிளைண்ட்டா யார் என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோட கசின் விசாரிக்க ஆரம்பிக்கவும் உங்களுக்கு ஹீரோவை தவிர வேற எந்த கிளைண்ட்டையுமே தெரியாது, அப்புறம் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்கீங்க? ஓகே, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை, இப்போ நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இதனால இன்னும் பயங்கரமாக சந்தேகப்படுற நம்ம ஹீரோட கசின் அப்படி எந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேச போகிறாங்கிறத போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி சொல்லிட்டு இருந்த மார்க்குங்கிற விஷயம் தெரிய வருது. அவனுமே நம்ம ஹீரோட கசின் பயந்துட்டு இருந்த மாதிரி ரவுனா கிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு பார்க்க வயிறெல்லாம் செம்மையாக எரிய ஆரம்பிக்குது. பட் நம்ம ரவுனா ரொம்பவே சிம்பிளாக மிஸ்டர் மார்க் நீங்கள் எதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கங்கிறது எனக்கு புரியுது, பட் எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஸோ நீங்கள் என்கிட்ட பேச வந்த பிஸ்னஸ் விஷயத்தை மட்டும் பற்றி பேசினா போதும்னு சொல்லவும் டக்குன்னு மார்க் நம்ம ரவுனாவோட கையை பிடிச்சிடுறான். இதனால செம்மையாக காண்டாகிற நம்ம ரவுனா அவனை அடிக்கிறதுக்காக கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வர நம்ம ஹீரோட கசின் மார்க்கை அடிக்கிறதுக்காக போகிறச்ச அந்த மார்க்கு நம்மளோட கையை முறுக்கி ஸ்மேக்கை போட்டு கீழே தள்ளி விட்டுடுறான். இதனால செம்மையா டென்ஷன் ஆகிற நம்ம ரவுனா மார்க்குக்கு ஒரு கிக்கை விட்டுட்டு ஹீரோட கசினை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி ஏதோ ரொம்பவே அர்ஜென்ட்டாக பதட்டமாக பேசுறதுனால நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் பார்க்குறச்ச இப்போ நம்ம ஹீரோயின் அம்மா லாண்ட்ரி நடத்திட்டு இருக்க அந்த இடத்தோட ஓனர் நீங்கள் கொஞ்ச நாளாகவே வாடகை பணம் கொடுக்கல, ஸோ நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பணத்தை கொடுக்கலனா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த இடத்த காலி பண்ணுறது தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமாக மிரட்டிட்டு போகிறாங்க. இதனால் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட என்னோட கல்யாணத்துக்காக நம்ம ஃபேமிலிக்கு ஹீரோ கொஞ்சம் வரதட்சணை பணம் கொடுத்தார்ல, அதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அதுவான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா தயங்குறதுலையே அந்த டவுரி பணத்தை நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பாட்டியும் செலவு பண்ணிட்டாங்கங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அதுவே இங்கே நம்ம ரவுனா ஹீரோவோட கசினை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருச்ச அவனுக்கு ரவுனாவை விட்டு பிரிய மனசே வரமாட்டேங்குது. எனக்கு தண்ணி எடுத்துக்கொடு, எனக்கு டிவி ரிமோட் எடுத்துக்கொடுன்னு சொல்லி எப்படியாவது அவளை அங்கேயே இருக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ரவுனா ரொம்பவே புத்திசாலி பொண்ணுங்கிறதுனால இவன் போட்டுட்டு இருக்க சீனெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. அதெல்லாம் சரி, நீ அதுக்காக மார்க்கை மீட் பண்ண போன, அவன் ரொம்பவே மோசமானவன், முக்கியமாக பெரிய ப்ளே பாய், ஸோ எதுக்கும் நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ரவுனா எதுக்கு நீங்கள் இப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் நீங்கள் என்னோட பர்சனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லவும் நம்ம ஆளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகிறது. ஏன் இப்படிலாம் சொல்லி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ஏதோ பெரிய விஷயத்த சாதித்த மாதிரி இருக்குது, ஏன் உனக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லையான்னு நம்ம ஆளு கேட்குறச்ச டக்குன்னு நம்ம ரவுனா திரும்பி எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை, ஏன்னா நீங்கள் என்னோட பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க நான் விரும்பலை, இதனால எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், நான் இங்கே வேலை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், அதை தாண்டி வேறு எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்குமே நான் இடம் கொடுக்க விரும்பலை, ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்லை கஷ்டமாக இருந்தாலோ என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரவுனா கிளம்பிடுறா. பட் நம்ம ஆளு ரவுனாக்கு இது வரைக்கும் தான் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே வரலன்னு தானே சொன்னா, இதுக்கப்புறம் அவள் வராதுன்னு சொல்லலையே, ஸோ நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு தனக்கு தானே ஆறுதல்லாம் சொல்லிக்கிறான். தென் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பாட்டி ஹீரோயின் கிட்ட உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சண்டையா, பிகாஸ் நேற்று நான் உங்கள் ரூம் வழியாக போகும்போது பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ராக்கிங் சேரில் பில்லோ அண்ட் பெட்ஷீட்லாம் இருக்கிறத பார்த்தேன், உங்கள் 2 பேருக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பேசி தீர்த்துக்க பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடாதீங்கன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை பாட்டி, நேற்று நானும் ஹீரோவும் ஒரு கேம் விளையாண்டோம், அந்த கேமில் லூஸ் பண்ணுறவங்க தனியாக அந்த ராக்கிங் சேரில் தூங்கணுன்னு பெட் கட்டியிருந்தோம், ஸோ அந்த கேமில் நான் தோற்று போயிட்டதுனால தான் நைட்டு தனியாக தூங்குனேன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அதையும் நம்பி பாட்டியுமே ஓ அப்படியாம்மா சரி நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்,
ஓகேம்மா, எனக்கு இப்படி தனியாக உன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ நீ ரொம்ப சீக்கிரமாக எனக்காக ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துருங்கிற மாதிரி கேட்கவும் திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமாக வந்துடுது. தென் நம்ம ஹீரோவோட பாட்டி அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம ஹீரோக்காக ஆஃபீஸுக்கு சூப்பெல்லாம் செஞ்சு அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் ஹீரோக்காக அந்த சூப் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போகவான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவோட பாட்டியுமே ஓகேன்னு சொல்லிடுறதுனால நம்ம ஹீரோயினுமே ஹீரோட ஆஃபீஸுக்கு வரா. தென் நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே இருக்கிற டேபிளில் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுமே சைலண்ட்டாக ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அழகாக பக்கத்துலேயே உட்காந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ தன்னோட கையை வச்சு ஹீரோயினை தாங்கி பிடிச்சிடுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.